என்னத்த சொல்லது, கல்யாணமாயி மாமியார் வீட்டுக்கு வரும்போது மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாவோ. இல்ல வரவேற்று கூட்டிட்டு போவாவோ. நீதாமா எங்க வீட்டு குடும்ப குத்து விளக்கு, எங்க வீட்டு மருமக, அப்படி இப்படின்னு என்னலாமோ பாராட்டுவாவோ. இப்பதானே எல்லாமே புரியுது. என்ன பிரச்சனைனாலும் நாம தான் அங்கேயும் இங்கேயுமா ஓட வேண்டியதா இருக்கு. குடும்ப குத்து விளக்க இப்படி அலைய விடுதாவல. என் மருமவ கிளம்பும் போது என்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு காத்துக்கிட்டு நிக்கால. இப்படியாப்பட்ட பாசமான மரியாதை கொடுக்கப்பட்ட மருமவ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். மருமவளே எத்தே, என்ன மருமவளே கிளம்பும் போது என்கிட்ட போயிட்டு வரட்டேன்னு சொல்லதுக்காக காத்துக்கிட்டு இருக்கியோ? ஆமாமா, ஒரேடியா போயிட்டு வரேன்னு சொல்லாமனு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மருமவளே போற காரியம் நல்லபடியா வெற்றிகரமா அமைய என்ன என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு உண்டு. உங்க ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி தே. மருமவளே சம்மந்தி மகிட்ட கொஞ்சம் பார்த்து எடுத்து பேசி என்ன, எப்படியாவது அவங்கள சமாளிச்சு பேசி எடுத்து சம்மதிக்க வச்சிரு என்ன. எத்தே, அத நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்படியாப்பட்ட மருமவ இருக்கிறதுனால தானே எந்த பிரச்சனைக்குமே நான் கவலைப்படாம அமைதியா இருக்கேன். ஆமா, எல்லா பிரச்சனையும் என் தலை மேல வந்து விழுது. அப்ப இவங்க நிம்மதியா தானே இருப்பாவோ. இது மேனகா நல்லா தூங்கிட்டு தானே இருக்கா? ஆமா மருமவளே, நல்லா கொர்ருன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்க பாத்துக்க. நான் போயிட்டு வர்றது வரைக்கும் அவ தூங்கிட்டே இருந்தான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா மருமவளே, அதான் சொல்லுதம்ல கொர்ருன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானே. இப்போதைக்கு அவ லேசுல எந்திரிக்க மாட்டா, நல்லா அசந்து தூங்குதா பாத்துக்க. நானே இப்ப வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அணக்கம் காட்டாமல மெதுவா பூனை கணக்குல நடந்து வந்தேன். ஓஹோ, இது அப்ப கேட் வாக் பண்ணியா வந்திய? மருமவளே கேட்ட விட்டு தாண்டி தான் வந்த பாத்துக்க. எத்தி, நான் கேட்டை விட்டு தாண்டி வந்தேளான்னு கேட்கல, கேட் வாக்கு மாதிரி நடந்து வந்தேளான்னு கேட்டேன். அதாவது பூனை மாதிரி நடந்து வந்தேன்னு சொன்னேன்ல, அதத்தான் அப்படி கேட்டேன். அப்படியே மருமவளே, நீ படிச்சவ, 4 எழுத்து தெரியும், இங்கிலீஷ் பீஸ்ல அளவோல பேசுவ, எனக்கு தெரியாதுல. சரி தே, நம்ம கதையை அப்புறம் பேசுவோம். நான் முதல்ல கிளம்புதேன். சரி மருமவளே, பத்திரமா பார்த்து எடுத்து போயிட்டு வா. இப்ப நம்ம இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கத கூட அவ கேட்டு எந்திரிச்சிடப்படாது. அதெல்லாம் கேட்காத மருமவளே, அப்படியே நாம இவ்வளவு நேரமா நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை அவ கேட்டிருந்தான்னு வச்சுக்க, இந்நேரம் துள்ளி குதிச்சு ஓடி வந்து உன் முன்னாடி சாடி நிப்பாளா. ஏன் மைனியா எங்க போறியே, என்ன விட்டுட்டா போறியேன்னு உன் இடுப்புல இந்நேரம் தொத்திட்டு உட்கார்ந்துருப்பாளா. ஆமத்தே, புதுசா மேனகாவுக்கு என் மேல பாசம் அதிகமா வந்திருக்குல்ல. உன் மேல அவளுக்கு பாசம் வந்ததுலாம் சரிதான் மருமவளே, ஆனா அவ என்ன பத்தி எப்படி எல்லாம் பேசுத பத்தியா? என்ன கண்ட நேரமெல்லாம் எம்மா மைனி என்னையும் பிரிச்சிராத, எதையாவது சொல்லி எடுத்து பிரிச்சிராதம்மான்னு சொல்லிக்கிட்டே எல்லாம் இருக்கா. காலையில காபி போட்டு கொண்டு தந்தா பத்துக்க, இது சீனி குறையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சீனியை போடுன்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சீனி போட்டு தரேம்மா, ஆனா என்னையும் மைனியும் மட்டும் நீ எதையாவது சொல்லி பிரிச்சிராதம்மான்னு சொல்லுதா மருமவளே. இது என்ன சத்திய சோதனையா இருக்கு? ஆமா மருமவளே, எல்லாம் சோதனையா தான் இருக்கு. என்ன பார்த்தா அப்படியே இருக்கு மருமவளே, நான் என்னத்துக்கு உன்னையும் என் மவளையும் பிரிச்சு வைக்க போறேன்? ஒரு வீட்ல மைனியும் சம்மந்தியும் ஒத்துமே இருந்தாலே வீடே சந்தோஷமா இருக்கும். இது அது நீங்க முன்னாடி எல்லாம் என்ன பத்தி அவள்கிட்ட குத்தம் சொல்லிருப்பீல்ல, அத வச்சு இப்ப பேசிக்கிட்டு இருக்கா. மருமவளே என்ன மருமவளே நீயும் அப்படி சொல்லிட்டு இருக்க? நான் பழசையெல்லாம் மறந்துட்டோம்ல, நீயும் அதையெல்லாம் மறந்துரு, இனிமேல் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடாத. இது நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், அதனாலதானே வீட்லயே இருக்கே. மேனகா தான் முன்னாடி உள்ளதையெல்லாம் திரும்ப திரும்ப அதையே பத்தி பேசிக்கிட்டு இருக்கா பாத்துருங்க. அவளுக்கு சுவாலியே இதான் மருமவளே, நீ எதுவும் நினைச்சுக்கிடாத என்ன. சரி மருமவளே, இன்னும் பேசிக்கிட்டே இருந்தா அவ எந்திரிச்சு வந்துருவா, நீ சீக்கிரமா கிளம்பு. சரிங்க தே, அப்ப நான் கிளம்புது என்ன, போயிட்டு வரேன். சரி மருமவளே, சம்மந்தி மகிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா பேசி என்ன. சரிங்க தே, கவலைப்படாதீய, நல்ல முடிவோடே வாரேன். நீ இருக்க எனக்கு என்ன பயம் மருமவளே, நான் இங்க நிம்மதியா தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் நிம்மதியா இருங்க, என்னதானே நிம்மதி கெட்டு போய் தெரு தெருவா வீடு விடா அலைய விடுதிய. சரி, பூகம்பம் வீட்டுக்குள்ள இருந்து எகிரி குதிச்சு வெளியே சாடுறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவோம். மருமவளே டாடா. ஐயோ, இந்த பியாதில பாவ காதுல விழுந்துற விடாத. மருமவளே டாடா, போயிட்டு வா. மைனி நாங்க போயிட்டு வரோம். அக்கா, நாங்க போயிட்டு வரோம்னே. சரி தம்பி அனிதா, நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்க. கூட ஒரு 5-6 நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு போலாம்ல மக்களே. 2 வாரம் போல எங்க வீட்டுல இருந்திருக்கோம்லமா, இனி நாங்க எங்க வீட்டுக்கு போகாண்டமா? ஆமாமா, நாங்களும் எங்க வீட்டுக்கு போகணும்ல, அங்க வீட்டுல யாரும் இல்லாம வீடு அடைச்சே கிடக்கு பத்தியலா. ஆமாம்மா, வீடு அடைச்சே கிடக்கு பத்தியலா. இப்ப வீட்டுக்குள்ள கல்ல உட்காந்து சோறு பொங்கி தின்னா கூட யாருக்கும் தெரியாது. ஆமா ஆமா, அக்கம் பக்கத்துல யாரு என்னன்னு கண்டுக்கிட்டதாவோ.
மைனி எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் சரியா? சரி அனிதா, கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம். என்ன ஏக்கா சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே கண்டிப்பா எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும். வாரம் தம்பி, நானும் உண்மைதான் சொல்லுதேன். கண்டிப்பா நாங்க எல்லாரும் வருவோம். அனிதா, 2 பேரும் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம அனுசரிச்சு போகணும் சரியா? ஏடி அஞ்சு, அம்மைக்கு அட்வைஸ பத்தியா? நமக்கும் அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு ஆள் கிடைச்சு போச்சுன்னு அம்மா எப்படி எல்லாம் அட்வைஸ் கொடுக்கா பத்தியா? அம்மா அட்வைஸ் பண்ணி பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லுடி. ஏன் அம்மா பேசுனதுதானே சொன்னேன். பேசாம இருயாண்டி, நீ வா இஷ்டத்துக்கு இப்ப சொல்லுவ. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அம்மா கேப்பா, யார்டி நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஊடல பேசுனதுன்னு. அப்ப நீ என்ன காட்டி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிருவீல்ல? பல்ல போட்டு சிரிச்சிட்டு கிடந்தா பல்ல உடைச்சிருவோம் பத்துக்க. பேசாம இருடி. அஞ்சு, ஒன்ன மாட்டி விடதெல்லாம் என்னோட தனி திறமை. உனக்கு அந்த திறமையே இல்லடி. அம்மா ஏதாவது ஒண்ணு கேட்ட உடனே நீ கண்ண உருட்டி உருட்டி முழிப்பேல்ல, அப்பமே நீ அம்மா கிட்ட மாட்டிக்கிடுவ. வாயை மூடிடி. அவங்க எல்லாரும் போட்டு அப்புறம் இருக்கலாம். நான் அம்மா கிட்ட இப்ப நீ என்னெல்லாம் சொன்னியோ அது அவளுக்கு அப்படியே வரிசையா சொல்லி கொடுப்போம்ல. சொல்லு, எத்தனை நாளும் சொல்லு. முறைப்புல கண்ணாடி கீழே விழுந்து சில்லி சில்லியா நொறுங்கிற போகுது. திமிரு பிடிச்சவா, எந்த நேரம் பார்த்தாலும் என்கிட்ட தான் சண்டைக்கு வரா. சின்ன பொண்ணக்கா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம்க்கா, ஆனா அந்த அக்கா வீட்டுல இல்ல. ஆமா தம்பி, அவ ஒரு முக்கியமான விஷயமா அவங்க சொந்தக்காரவிய வீட்டுக்கு போயிருக்கா பத்துக்க. சாயங்காலம் போலதான் வருவா. நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க மைனி, அப்ப சின்ன பொண்ணக்கா கிட்டையும் சொல்லிருங்க. நாங்களும் ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிக்கிடுதோம். சரி அனிதா, நீங்க வரும்போது அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க மைனி. ஆமா, சின்ன பொண்ணு இல்லாம நாங்க எப்படி வருவோம்? நாங்க எல்லாரும் வரோம்க்கா, நீ எந்த கவலையும் படாத சரியா? சரிங்க தே. சரி மக்களே, அப்போ நம்ம கிளம்புவோமா? சரிப்பா. அண்ணாச்சி, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. உங்க பொண்டாட்டியும் அவங்க தம்பியும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜெயில விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் கேஸ் கொடுத்து வச்சிருக்கோம். சரிதாம்மா, இனி தைரியம் எனக்கு தன்னால வந்துரும். இனி அவ வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சா கூட காலை முறிச்சு போடுவோம்ல. சரிங்க அண்ணாச்சி, இவங்க 2 பேரும் நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரிம்மா, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. சரிங்க அண்ணாச்சி, கண்டிப்பா வருவோம். சரிம்மா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிமா. நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அண்ணாச்சி, போயிட்டு வாங்க. என்ன அனிதா, நல்ல சிரிச்ச முகமா இருந்த, சட்டுன்னு முகமே மாறி போயிட்டு. அதுக்குள்ள மைனி, உங்களை எல்லாம் விட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்க போற? உங்க வீட்டுக்கு தானே. வீட்ல இருந்து கிளம்பும் போது சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட போணும் சரியா? சரிங்க மைனி. அட சிரிச்ச முகமா இருமா, அப்பதானே நல்லா இருக்கு. இப்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க மக்களே. சரிங்கம்மா. அஞ்சு ஐஸ் போயிட்டு வரேனா? சரிங்க தீ, போயிட்டு வாங்க. இது இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எங்களுக்கு லீவு. அப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் சரியா? சரி ஐஸ். இது ஆல் தி பெஸ்ட். थैंक यू ஐஸ். சரி சரி. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புதோம் என்ன? சரி தம்பி, போயிட்டு வாங்க. ஏ தல, ஏ கிறுக்கி, கைய கீழ போடுடி. ஏ முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க. எடி இங்க பாரு, நான் ஒண்ணும் உன் முடிய பிடிச்சி இழுக்கல. அனிதாத்தைக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னோம்ல, அதான் கைய அப்படி வச்சிருந்தேன். நான் தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம்ல, நீ தள்ளி நின்னா என்ன? போட்டு எங்க தூர. 2-3 முடி கையோட வந்துட்டு. எம்மா இங்க பாருமா, இந்த பிள்ளைய முடிய பிடிச்சி இழுக்கா. ஐயோ கடவுளே, ஆரம்பிச்சிட்டேலடி உங்க பழைய புராணத்தை. ஏ பேசாம இரு. பிள்ளைகள் ஒண்ணு சண்டை போட்டு அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். பிள்ளைகளும் சண்டை போடும், ஆனா இதுக்கு 2 சரியான தொல்லை இல்ல. எங்க அம்மா இவ்வளவு நேரமா அப்படியே இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாவோ, இப்ப என்ன கோவப்படுதாவம்மா. பாத்தியம்மா, நீ ஏசிக்கிட்டு இருக்க, பின்னாடி நின்னு அவ கேட்காம சிரிச்சிட்டு நிக்கா. போட்டு கொடுத்துட்டாளா டோப்பா மண்டை. ஏம்மா, நான் எங்கம்மா சிரிச்சேன்? என்ன பாரா, என்ன பார்த்தா சிரிச்ச மாதிரியே தெரியுது. ஏம்மா, இவள நம்பாத. நிமிஷத்துக்கு ஒரு நேரம் முகத்தை மாத்திக்கிட்டே இருப்பா. நீ அனிதாத்தைக்கு கூட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேல, அப்ப கூட உன்னை பத்தி கிண்டல் பண்ணி தான பேசிட்டு இருந்தா. பாத்தியம்மா, எந்த நேரம் பார்த்தாலும் என்னையே தான் இவ குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏம்மா, இவள நம்பாத. நீ அடிச்சு போடுவேன்னு இப்பவே அழுத மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. வாயை மூடுங்கடி. அவ 2 பேரும் இருக்கும்போது நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு கிடந்திய. இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேல. என்னதே பாத்துக்கிட்டு இருக்கிய? அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. கொஞ்சமாவது என்ன மதிக்காவலான்னு பாருங்களா. நான் என்னத்த சொல்ல? வீட்டுக்கு வரப்பட்டா போகப்பட்டா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் நீ நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க. கல்யாணத்தை முடிச்சு வைக்க, விருந்து வைக்க. ஏன்தே, நான் எல்லாருக்கும் என் மனசாட்சி படி நல்லதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம்மா, நீ நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரு இல்லன்னு சொன்னா? யாத்தாடி ஆச்சி பேசத பார்த்தா இன்னைக்கு அம்மா கையால எங்களுக்கு அடி உளும் போலுக்க. ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாத்துக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ணி வைக்க, நம்ம வீட்லயும் 2 பொட்ட பிள்ளைகள் இருக்குவோ. காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதானே நான் கொள்ளு பேரனா கொள்ளு பேத்திய பார்த்துக்கிட்டு நிம்மதியா போய் சேர முடியும். என்ன மரகதா, என்ன முழிச்சிட்டு நிக்க? அது வந்து என்னத்த வந்து போய் நீ இழுத்துட்டு கிடக்க. நம்ம
படிக்கிறதுக்கு. மூத்தவளுக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் படிப்பு முடிய போகுதுல. ஆமா ஆமா, இன்னும் 2 மாசத்துல காலேஜ் படிப்பு முடிய போகுது. இடி வாயை மூடிட்டு பேசாம இருந்துரு. ஆச்சி பேசத கேட்டு நானே கொலை வெறியில இருக்க பாத்துக்க. ஓஹோ, அப்படியா? இருங்க இருங்க. திமிரு பிடிச்சவா, என் கையில ஒரு நாள் மாட்டுட்டி உன்னை வெளுன்னு வெளுத்து எடுத்து விடுதேன். இடி, என்கிட்ட ஒயிட் கலர்ல 2 சுடிதார் இருக்குடி, அத வேணா கொஞ்சம் வெளுத்து தாரியா? வாயை மூடிட்டு பேசாம நில்லு பாத்துக்க. சரிங்க கல்யாண பொண்ணு. திமிரு பிடிச்சவா, கேட்டியா மரகதா? படிப்பு முடிய போகுதுல, ஒரு நல்ல மாப்பிளைய பாருங்க. ஆச்சி என்ன பேசிட்டு இருக்க? யாமக்கா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே காலாகாலத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இப்ப மட்டும் என் வாழ்க்கை நல்லா இல்லையா? நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிடலையா? எடி, என்னடி பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? பின்ன என்னமா, நான் காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆச்சி என்னடா கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடி, கொஞ்சம் பேசாம இருன்னு. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சொல்ல ஒரு பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்கம்மா. அந்த காலத்துலலாம் நாங்க எல்லாரையும் எப்படி மதிச்சோம் தெரியுமா? பெரியவங்க சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடுத்த வார்த்தை கூட பேசாம நாங்க நிப்போம். இப்ப உள்ள பிள்ளைலாம் ஒரு சொல்லு நம்மள வாயை திறந்து சொல்ல விடுதுவளா? வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே வாயை அடைச்சிருதாவோம்மா. எல்லாம் இந்த கிழவியால. எங்க அம்மா அவ மாமியாருக்கு பாயாசம் போடுறவளோ இல்லையோ, நான் இந்த கிழவிக்கு சீக்கிரமா பாயாசத்தை போட வேண்டியது நம்மளுக்கு. கல்யாணம் எந்த நேரம் பார்த்தாலும் கல்யாணம் பேச்சே தான் பேசிக்கிட்டு இருக்கா அந்த ஆச்சி. ஏடி மக்கா, உங்க அக்கா என்னத்தையோ தன்னந்தனியா புலம்பிக்கிட்டே போறாளே, என்னடி ஆச்சி? உனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. ஆனா மூத்த பேத்தி நல்ல பிள்ளையா கிடைக்கலையே. யாமக்கா? அவ உனக்கு பாயாசத்தை போட்டுருவாளாம். என்ன மக்கா சொல்லுங்க? ஏன் ஆச்சி, உனக்கு இன்னும் புரியலையா? உன் முதல் பேத்தி உனக்கு பாயாசத்தை போட்டுருவாளாம். ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறா. பேத்தி நமக்கு பாயாசத்தை போட்டுருவாளோடு ஆச்சி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காவோ. யாத்தாடி, என் பேத்திக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா எனக்கே பாயாசத்தை போட்டுருவீங்க சொல்லிட்டு போறா. செஞ்சாலும் செஞ்சு விடுவா. என் மருமவளை கூட நான் நம்பலாம், ஆனா என் பேத்தி மாற நம்ப முடியாதும்மா. யாத்தாடி, இது தனி அந்த பிள்ளைகிட்ட மாட்டிடப்படாதும்மா. ஏ பரிமளா, ஏ பார்வதி. என்ன பெரியம்மா, நாடகத்தை பார்த்து ஒரே சிரிப்பா இருக்கு. ஆமாமக்கா, இந்த நாடகத்துல வரப்பட்ட மாமியார் மாதிரி நான் இருந்திருந்தோம்னா நம்ம வீடே நல்லா இருந்திருக்கும் பத்தியா? அதை நினைச்சுதான் சிரிச்சேன். யாரு பெரியம்மா? நீங்க நீங்க இந்த நாடகத்துல வரப்பட்ட மாமியார் மாதிரி இருந்திருந்தான்னு யோசிச்சீங்களா? ஆமாமக்கா, யோசிச்சு பார்த்தேன். இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டீங்க. என்னமக்கா இப்படி சொல்லிட்ட? ஆமா, மருமவ என்னத்த சொன்னாலும் நம்பி ஏமாறப்பட்ட ஆளு நீங்க. நீங்க என்னடான்னா இந்த நாடகத்துல வரப்பட்ட வில்லி மாமியார் மாதிரி இருந்திருந்தான்னு வேற யோசிக்கலாக்கும். இருந்திருந்தான்னு நமக்கு யோசிச்சேன், இருக்க போறேன்னு சொல்லல இல்ல. அது சரிதான். சரி பெரியம்மா, நீங்க நாடகத்தை பார்த்துட்டே இருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நேரம் ஆயிட்டுல. என்னமக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இரு, பெரிய பாட்ட சொல்லி ராத்திரிக்கு கொத்து பரோட்டாவும் சிக்கன் குழம்பும் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். இருந்து சாப்பிட்டு போலாம். வேண்டாம் பெரியம்மா, இப்ப நேரம் ஆகுதுல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அட, என்ன நேரம் ஆயிர போகுது? மணி இப்பதான் 6:45 ஆகுது. உங்க பெரியப்பா எப்படி ஒரு 7:15 7:30 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. சாப்பிட்டு அப்புறம் கிளம்பு. மருமகளுக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். ஒண்ணு நீங்க சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போ, அப்படி இல்லைன்னா உங்களையும் சேர்த்து பார்சல் எடுத்துட்டு போ. வீட்டுல போய் உட்கார்ந்து 2 பேரும் சாப்பிடுங்க. வேண்டான்னு சொன்னாலும் இனி விட போறது இல்ல. சரி பெரியம்மா, இருந்து சாப்பிட்டுட்டே போறேன். ஆமா, நீ வீட்டுக்கு வந்திருக்கேன்னு உங்க பெரியப்பாட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நீ பாட்டுக்கு கிளம்பிட்டேன்னா மருமக வீட்டுல இல்லன்னு உடனே நல்ல கொத்து பரோட்டா சிக்கன் மட்டன் நல்லா வாங்கி சாப்பிடுதே பெரியம்மா. யாமக்கா அப்படி சொல்லுத? அவ வீட்டுல இருந்தா மட்டும் என்ன, என் இஷ்டத்துக்கு எனக்கு வேணும்னா நான் வாங்கி சாப்பிடுவேன். அது இருக்கட்டும், அண்ணே போன் பண்ணானா? அவன் என்னைக்கு போன் பண்ணனா? மாமியா வீட்டுல போய் வீட்டோட மருமகனா இருக்காம்ல, அவனுக்கு நம்ம ஞாபகம் எல்லாம் எப்படி மக்கா வரும்? நாங்க இருக்கமா செத்துட்டமான்னு கூட அவன் நினைக்க மாட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதே பெரியம்மா, அண்ணே அப்படியேப்பட்ட ஆளெல்லாம் இல்ல. பின்ன என்ன மக்கா, நீ சொன்ன மாதிரி ஒரு போன பண்ணியாது ஏம்மா எப்படி இருக்க, எப்பா எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல மக்கா? பொண்டாட்டியை கூட்டிட்டு சண்டை போட்டுட்டு போனா 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அங்க மாமியா வீட்லயே தானே கிடக்கா. ஒரு நாளாவது ஒரு நிமிஷமாவது நம்ம அம்மா கிட்ட பேசணும்னு அவளுக்கு நினைப்பு வந்திருக்கான்னு பாரு. எல்லாம் அந்த கூறுகட்ட குக்கருக்கு சொல்லி கொடுப்பா. உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பேசாத, உங்க அப்பா கிட்ட போன் பண்ணி பேசாதன்னு. அப்படியே அவ சொன்னாலும் இவனுக்கு எங்க போச்சு புத்தி? இங்க பாருங்க பெரியம்மா, இப்படி எல்லாம் கோவப்படாதீங்க. அண்ணே ஒண்ணும் அவங்க மாமியார் வீட்டுல இல்ல. என்ன மக்கா சொல்லுத? நான் வீட்டோட மருமகனா போக போறேன்ல, அங்கெல்லாம் போனா? ஆமா பெரியம்மா, அங்கதான் இருந்தாங்களாம். இப்ப ஒரு 2-3 நாளா அண்ணனோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காங்களாம். உனக்கு எப்படி மக்கா தெரியும்? உங்க அண்ணன் போன் பண்ணி சொன்னானா? இல்ல பெரியம்மா, எங்க வீட்டுக்காரரு அவங்க ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தோட போனாங்கல்ல, அப்ப அவங்க ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு சொன்னாங்களாம். பாத்தி அந்த பையலுக்கு அப்ப 2-3 நாள் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கி இருக்கானே, அப்பயாவது ஒரு போன பண்ணி பேசுவோம்னு அவனுக்கு தோணி இருக்கா மக்கா? எங்க
எங்களை பத்தி கவலைப்படாதவனை பத்தி நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? இனி அவனை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேனே. அந்த குந்தாணி லேசு விட்டவளா அம்மா வீட்ல போய் இருந்திருக்கோன்னு திமிர்ல இவங்கிட்ட ஏதாவது பேசியிருப்பா. அந்தால இவன் கோவப்பட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்ல போய் இருந்திருப்பான்னு நினைக்கேன். சரி விடுங்க பெரியம்மா, எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாகும். என்னத்த போட்டு சரியாவ? அவன் வாழ்க்கை அவன் கையில. அவன் லைஃப் எப்படி இருக்கணும்னு அவனே முடிவு பண்ணிக்கிட்டான். நமக்கு என்ன? ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த பிள்ளை வேண்டாம்ல நம்ம வீட்டுக்கு, சரியா வராதுன்னு. அவன் என் பேச்ச கேட்டானா ஒத்த கால்ல நின்னா இவளைத்தான் கெட்டுவேன்னு கெட்டுனாம்ல கடந்து அனுபவிப்பான். நமக்கு என்ன? இவளை பத்தி பேசினாலே தலைதான் வலிக்கு. கோவப்படாதீங்க பெரியம்மா, இருங்க நான் போய் சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாமக்கா, அதான் உங்க பெரியப்பா கொத்து பரோட்டாவும் சிக்கனும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருல, அதை தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கினோம்னா தலைவலி எல்லாம் காணாம போயிரும். என்ன பெரியம்மா புதுசா இருக்கு? கொத்து பரோட்டாவும் சிக்கன் கறியும் தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தூங்கினா தலைவலி எல்லாம் காணாம போயிருமா? ஆமாமாக்கா, நமக்கு டென்ஷன் ஆகி தலைவலிக்கிற சமயத்துல நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா தலைவலி சரியாகும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு கொத்து பரோட்டாவும் சிக்கன் கறியும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தூங்கினா தலைவலி காணாம போயிரும்னு சொன்னேன். புதுசா இருக்கு பெரியம்மா. பரவாயில்ல, நாம வந்த நேரம் சரியா தான் இருக்கும்னு நினைக்கேன். ரேவதியும் வீட்டுல தான் இருக்கா. ரெண்டு பேரும் நல்ல சிரிச்ச முகத்தோட தான் இருக்காவோ. ரேவதி, அடடே சின்ன பொண்ணுக்கா, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ரேவதி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க, வாங்க உட்காருங்க. வா சின்ன பொண்ணே, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்களை பார்த்தா தெரியலையா? நாங்க நல்ல சந்தோஷமா இருக்கோம். அம்மா பிள்ளை நல்லா இருக்கானே? நல்லா இருக்காமா. பிள்ளைய தூக்கிட்டு வரக்கூடாது, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது இருங்கக்கா சோஃபால, ஏன் நின்னுகிட்டே இருக்கியே? சின்ன பையன்ல பெரியம்மா, இந்த ராத்திரி நேரத்துக்கு போட்டு எதுக்கு அங்கே இங்கேயும் அலைய வைக்கணுமே அக்கா கூட்டிட்டு வராம இருந்திருப்பாங்க. ஆமாக்கா, பச்சை பிள்ளை பத்தியா கற்கள் நேரத்துல அங்கே இங்கேயும் கூட்டிட்டு அலையப்படாதுதான். ஏக்கா என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? ஒருவேளை பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக கூப்பிட வந்தீங்களோ? அட இல்ல ரேவதி, பையனுக்கு 6 மாசம் தான் ஆகுது. அட ஆமா, நான் ஒருத்தி பிள்ளைக்கு 6 மாசம் தான் ஆகுது பத்தியலா. ஏக்கா இருங்க நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட வேண்டாம் ரேவதி, நான் வரும்போது காப்பி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன் பாத்துக்க. என்னக்கா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு காபி கூட குடிக்க கூடாதா? ரேவதி, நான் அடுத்தவங்க வீடுன்னு நினைக்கல, இது நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் காப்பி குடிச்சுக்கிடலாம். சின்ன பொண்ணு நல்லா பேசியே சமாளிப்பா. பெரியம்மா அதெல்லாம் இருக்கட்டும், மருமோளை பத்தி ஒரு நேரம் கூட நீங்க விசாரிக்கவே இல்லையே அந்த அக்கா கிட்ட? ஆமா, அவளை பத்தி முதல்ல விசாரிச்சுக்கிட்டு தான் எனக்கு அடுத்த வேலையே. கோவப்படாதீங்க பெரியம்மா, சின்ன பொண்ணக்கா கிட்ட விசாரிச்சதா இருந்தானே கேட்டேன். அவ பேச்ச எடுக்காத ரேவதி, நானே இப்பதான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கேன். என் சம்மந்திகாரி பேச்சை எடுத்த உடனே இந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுதாங்களா? நாம வந்த விஷயத்த பத்தி எப்படி சொல்ல? நான் சொல்லுதனேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத சின்ன பொண்ணு. உன் சம்மந்திகாரி இருக்கல்ல, அவெல்லாம் அடங்கப்படாரி, தலையில கிடக்கப்பட்ட பியானு மாதிரி அவ. ஆஹா, என் சம்மந்திகாரி தலையில கிடக்கப்பட்ட பியானு மாதிரியா? என்னமா சொல்லுதியா? ஆமா சின்ன பொண்ணு, அவெல்லாம் தலையில கிடக்கப்பட்ட பியானு மாதிரி. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடிதான் பியான்சி போச்சு என் தலையை சீவி அந்த பியானை தூரத்துக்கு எரிஞ்சேன். சாவ பொழச்சி மட்டுமே நான் தூரத்துக்கு எரிஞ்சு மாத்துக்க. அன்னைக்கே நான் அந்த பியானை குத்தி இருந்தோம்னா இந்நேரம் இன்னைக்கு எனக்கு இந்த பேச்சு வந்திருக்காதுல்ல. ஐயோ ஐயோ, அன்னைக்கு அந்த பியானை குத்தி இருந்தாவுன்னா இன்னைக்கு எனக்கும் இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. யார குத்தம் சொல்லனே தெரியல, பியானையா இல்லன்னா பியானை குத்தாம விட்டா இந்த மனுஷியவான்னு. பாத்தியா சின்ன பொண்ணு, ஒத்தைக்கு ஒரு மகன் எனக்கு. அவன் கல்யாணம் பண்ணி அவன் பாட்டுக்கு அவன் மாமியார் வீட்டோட போயிட்டான். இப்போ உங்க மாமியாரு உன் புருஷன் உங்க வீட்டோட வந்தாருன்னா சும்மா விடுவாங்களா? என் மகனை கூட்டிட்டு போயிட்டாளே, என் மருமவன் நல்லா இருப்பாளா அப்படி இப்படின்னு ஒண்ணு போட்டு ஏசதானே செய்வாங்க சின்ன பொண்ணு. சரி பெரியம்மா, அந்த பேச்செல்லாம் விடுங்க. எப்படி மக்கா அந்த பேச்செல்லாம் விட முடியும்? மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? என் குடும்பமே எப்படி சீரழிஞ்சு கிடக்குது பாத்தியா? சுசிலாமா, இருக்கப்பட்ட குடும்ப பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதுக்கு தான் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்னக்கா சொல்லுதியா? ஆமா ரேவதி, அது வந்து இதுதான் ரேவதி விஷயம். இதை சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன் பாத்துக்க. என்னக்கா இப்படி சொல்லுதியா? ஆமா ரேவதி, வேற வழியே இல்ல. வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா இந்த பரிகாரத்தை நாம எல்லாருமா சேர்ந்து பண்ணியே தான் ஆகணும். இங்க பாரு சின்ன பொண்ணு, என்னைக்கோ என் மவனையும் உன் சம்மந்திகாரியும் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. அது உங்க பாடு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ. எங்களெல்லாம் அதுல கூட்டு சேர்க்காதம்மா. எனக்கெல்லாம் இந்த விஷயத்துல விருப்பமே கிடையாது. நீங்க கல்யாணத்தை முடிக்கல இல்லைன்னா காது குத்துதியலோ, எங்களுக்கு என்ன? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பெரியம்மா. உங்க மருமகளோட கிறகம் தான் நம்ம குடும்பத்தை எல்லாம் போட்டு வாட்டி எடுக்கான். நம்ம வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணுமா. என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? வேற வழியில ரேவதி, பெரியம்மாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி சொல்லலாம். இந்த பரிகாரத்தை கண்டிப்பா நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ணியே தான் ஆகணும். அவகிட்ட என்ன சொல்லுத சின்ன பொண்ணு? அதான் நான் சொல்லிட்டோம்ல, என் முடிவு இதுதான். எங்களால வரவே முடியாது. உன் சம்மந்திகாரிக்கும் உங்க தம்பிக்காரனுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்களே பண்ணிடுங்க.
ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பெரியம்மா. என் வாழ்க்கையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களாம். உங்க மருமகளை மறந்துருங்க. ஆனா நானும் உங்க மக மாதிரி தானே, ரேவதி மாதிரி தானே என் வாழ்க்கையும். ரேவதிக்கும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க உதவாமலா இருப்பீங்க. பெரியம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. சின்ன பொண்ணக்கா சொல்லதும் சரிதானே. நான் எப்படி உங்களை பெரியம்மா பெரியம்மான்னு பாசமா கூப்பிடுதானோ அதே மாதிரி தானே அந்த அக்காவும் கூப்பிடுதாங்க. மைனியை விட்டு தள்ளுங்க. சின்ன பொண்ணக்காவுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் ஆகணும். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க பெரியம்மா? சரி மக்கா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால உனக்காக நான் சம்மதிக்கேன். அதான் எங்க பெரியம்மா. ரொம்ப நன்றி பெரியம்மா. உங்களோட இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அட என்ன மக்கா என்கிட்ட போய் நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் பெரியம்மான்னு கூப்பிடுது இல்ல, என்னோட உதவி உனக்கு எப்பவும் இருக்கும். சரி ரேவதி பெரியம்மா, அப்ப நான் கிளம்புதேன். இத இருங்கக்கா, ஒரு மடக்கு காபி கூட நீங்க குடிக்கல, அப்ப இருந்து சாப்பிட்டாது போங்க. பெரியம்மா சம்மதம்னு சொன்னதே எனக்கு வயிறும் மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு ரேவதி. நான் இப்போ உடனே வீட்டுக்கு போனோம் பத்துக்க. முதல்ல இந்த நல்ல விஷயத்தை எங்க அத்தை கிட்ட தான் சொல்லணும். அவங்க வேற பயந்துகிட்டே இருந்தாவோ. மக்கா இருந்து சாப்பிட்டு போமக்கா. பெரியம்மா கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து நல்ல தலவாழை இலைய போட்டு விருந்தே சாப்பிடுதேன், சரியா? சரி மக்கா, பாத்து போயிட்டு வா. வண்டியில தானே வந்த? ஆமா பெரியம்மா, வண்டியில தான் வந்தேன். சரி மக்கா, பாத்து எடுத்து போயிட்டு வா. என்ன? சரி பெரியம்மா. ரேவதி போயிட்டு வரேன். என்ன? சரிக்கா. அப்பாடா, எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். பாவம் சின்ன பொண்ணு, நம்ம பாவம் பண்ண மாதிரி அவளும் ஏதோ ஒரு பாவத்தை பண்ணியிருக்கா. அதான் இவளுக்கு அவ சம்பந்தியா கிடைச்சிருக்கா. மச்சான், தெய்வம் மச்சான், உன் ஆசைய நிறைவேத்திட்டேன் மச்சான். உன்னுடைய வேண்டுதலையும் நான் நிறைவேத்திட்டேன் மச்சான். ரமேஷ், யா இட்ஸ் மீ. உன் வேண்டுதலை நிறைவேற்றியாச்சு, உன் பரிகாரமும் பலிச்சாச்சு. என்ன மாப்பிள்ள சொல்லுத? அதான் சொன்னோம்ல மச்சான், பரிகாரத்தை பண்ணிட்டேன்னு. ரெண்டாவது கல்யாணத்தை நான் பண்ணிட்டேன் மச்சான். நீ சாதாரண மச்சான் இல்ல, என்னோட தெய்வ மச்சான். ஆமா, என் தங்கச்சி எங்க? அண்ணனோட தங்கச்சியே வாமா மின்னல். என்ன?